அந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல சந்திரனின் ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். இந்த ஓம் நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம், அது ஐம்பூதங்களை குறிக்கிற மந்திரம். அதை உச்சரிக்கும் பொழுது அந்த அதிர்வுகளோட மூளைக்கு சென்று மன அழுத்தத்தை குறைத்து இதய துடிப்பை சீராக செய்து மனித உடலுக்கு ஆற்றலை தருது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி என்பதை ஒரு ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வா மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. பூமி மற்றும் மனித உடலின் ஆற்றலை உச்சத்துக்கு எடுத்து செல்லும் ஒரு அறிவியல் நிகழ்வு. இது மார்ச் மாதம், பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் வர அமாவாசைக்கு முந்தைய இரவில் பூமியின் வடக்கு அரைக்கோளம் அமைந்திருக்கும். இந்த விதம் மனித ஆற்றலுக்கு நம்ம உடல்ல இயற்கையாகவே அந்த சக்தியை உயர்த்தி தரும். அது தண்டுவடத்தை நேராக வைத்திருந்தால் அந்த விழிப்புணர்வை மேம்படுத்தும், நம்மளுக்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். இது உடலில் உள்ள அசுத்தங்களை நீக்கி மன அமைதியை அதிகரிக்க செய்து. இதை அறிவியல் பூர்வமாகவே அறியலாம். சிவராத்திரி இரவில் பிரபஞ்ச ஆற்றலுக்கு இயற்கையாகவே வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். அது தியானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது. உடலில் ஆற்றலின் நிலையை அதிகரிக்க முதுகு தண்டுவடம் நேராக, அதாவது செங்குத்தாக வைத்திருப்பது அவசியம். அதை தான் நம்ம சிவராத்திரி நாளில் தியானம் அப்படின்னு சொல்லி நேராக உட்காந்து பண்ணுறோம். அந்த இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருப்பது இந்த ஆற்றல் நமக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இந்த ஒரு நாள் நாம் விரதம் இருப்பதால் உடலை சுத்தமாகவும் நமது எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு தேவையான பல சக்திகளை நம்மளுக்கு தருது. நம்ம செல்கள் ஏதேனும் பழுது அடைந்திருந்தா கூட அதை புதுப்பிக்க இந்த நாள் பயன்படுது. டாக்டர்ஸே சில டைம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், அது நம்மளும் உணர்ந்திருப்போம். எப்படின்னு தெரிலப்பா, இவ்வளோ நாளாக இருந்த வலி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடியது தான். சந்திரனின் சுழற்சிப்படி மாதத்தின் 14வது நாள், அது சந்திரன்கிறது மனதை குறிக்குது, அறிவை குறிக்கும் வியாழன் ஆகியோரின் தாக்கம் அறிவு மற்றும் மன அமைதியை மேம்படுத்த உதவும் சூழலை உருவாக்குது. இந்த நாட்களில் தான் நம்ம அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பெரும்பாலும் விசேஷங்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களை ஒட்டி தான் இருக்கும். இந்த அமாவாசைக்கு முந்தின நாள் இரவு தான் சிவராத்திரி வரும். எப்பயுமே வருஷம் அப்படி தான் வரும். அந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சந்திரனின் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். சிவராத்திரி இரவு அந்த அமாவாசைக்கு முந்தின நாள் இரவு இல்லையா, அப்போ இயல்பாகவே அந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறனால நம்ம உடலில் உள்ள இரத்தம் மற்றும் பிற திரவங்கள் மூளையை நோக்கி மேலே செல்லுது. அதனால் மூளை அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது. அதனால் மூளை புதுப்பிச்சுக்குது, அந்த அறிவாற்றல் மேம்படுது. இந்த ஓம் நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம், அது ஐம்பூதங்களை குறிக்கிற மந்திரம். அதை உச்சரிக்கும் பொழுது அந்த அதிர்வுகளோட மூளைக்கு சென்று மன அழுத்தத்தை குறைத்து இதய துடிப்பை சீராக செய்து மனித உடலுக்கு ஆற்றலை தருது. சிவராத்திரி விரதம் என்பது வெறும் பக்தி சார்ந்தது அல்ல. அறிவியல் ரீதியாக 24 மணி நேரம் விரதம் என்பது உடலில் உள்ள பழைய பழுதடைந்த செல்களை அழித்து புதிய செல்களை உருவாக்க செய்யும். இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மன அமைதி பெறும். உயிரியல் ரீதியாக விலங்குகளுக்கு கிடைமட்டமான தண்டுவடம் பெற்றிருக்கு. மனிதன் மட்டுமே செங்குத்தான தண்டுவடத்தை பெற்றிருக்கிறான். அதனால தான் மனிதருக்கு அதிக அறிவு வளர்ச்சி இருக்குது. இதை தான் நம்ம பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். சிவராத்திரி இரவு அந்த செங்குத்தா நம்ம உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது மனிதனின் பரிணாம வளர்ச்சி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுது. இது அவங்க தியானத்தின் உச்சம் அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு இந்த நாள் இயற்கையாகவே வழிவகை செய்யுது. அதனால தான் இந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து சிவனை தரிசிக்கணும், நேராக உட்காந்து தியானம் பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறோம்.
சிவராத்திரி இரவில் பூமி அரை கோள வடிவில் இருக்கு. இந்த கோணத்தில் அமைந்திருப்பதால அது மனித உடலில் உள்ள ஆற்றலை எந்த முயற்சியுமே நீங்கள் செய்ய வேணாம். நீங்கள் கடவுளை கும்பிடாதவராக கூட இருக்கலாம், ஆனால் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம இருந்தோம்னா கூட, நேராக உட்காந்துருந்தோம் அப்படின்னா கூட இயற்கையாகவே இந்த நாளில் நம்மளுக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. சந்திரன் மற்றும் கிரகங்களின் நிலை காரணமாக மூளைக்கு அதிக அளவில் ஆக்சிஜன் கிடைச்சாவே அது அமைதியாகி அதோட வேலையை பல மடங்கு உயர்த்தி தரும். அதனால் நம்மளுக்கு பலன்கள் தான் அதிகம் கிடைக்கும். இது இந்த சிவராத்திரி நாளில் தான் நடக்குது. சிவராத்திரின்னு சொன்ன உடனே சிவனுக்கு அபிஷேகம் இதுதான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். அது வெறும் சடங்கு அல்ல, லிங்கத்தின் மீது ஊற்றப்படும் பொருட்களிலிருந்து வெளிப்படும் அதிர்வு மற்றும் அந்த இடத்தின் காந்தப்புலன். லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்க இடத்துல எவ்வளோ பலன் இருக்குன்னு தெரியும். அதில் அந்த அபிஷேக பொருட்கள் பட்டு அதை சுற்றி இருக்க இடத்துல பிரதிபலிக்கும். அது நம்ம உடலில் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துது. அந்த ஆற்றலை கொண்டவை இது எல்லாமே அந்த இடத்துல நடக்கும். அதனால தான் பலகால பூஜைகள் அன்னைக்கு நடக்குது. இதே மாதிரி ஆன்மீக தேடலில் உள்ள தாத்பரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவராத்திரி அன்று உண்மையான பக்தியோடு விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. அதே மாதிரி மார்கண்டேயனை யமனிடம் இருந்து சிவன் காத்த நிகழ்வு இந்த நாளில் தான் நிகழ்ந்தது. நம்ம இந்த நாளில் விரதம் இருந்தோம்னா நம்மளுக்கு மரண பயத்தை போக்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இது எல்லாமே அறிவியல் பூர்வமாகவும் முன்னாடி சொல்லிட்டோம். இவங்க ஆன்மீக ரீதியாக இதை சொல்கிறாங்க. பிரம்மா மற்றும் விஷ்ணு அவங்களோட அகந்தையை அடக்கி லிங்கோத்பவர் நிகழ்வு இந்த இரவில் தான் நடந்தது. அதே தான் மனிதன் ஈகோ இல்லாமல் நான் பெரியவன் நீ பெரியவன் இல்லை, அது எல்லாமே குறைக்கக்கூடியதான். இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம அன்னைக்கு படிப்போம் புராணத்தில் வர்றதை. இது எல்லாமே நம்மளை மனிதன் ஒழுங்குபடுத்தும். அந்த அகந்தை இல்லாமல் பணிவோடு நடந்து மேன்மை அடைவோம். இந்த மகா சிவராத்திரி என்பது சிவன் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாகவும் கொண்டாடப்படுது. இது ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் இந்த பிரபஞ்சம். அது சமநிலையை குறிக்குது. இது எல்லாமே அந்த நாளில் நம்மளுக்கு உணர்த்துது. இந்த நாளில் வழிபடுறதுனால, இந்த மாதிரி நினைக்கிறனால தான் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கடலை கடைந்த பொழுது வெளிவந்த விஷத்தை உண்டு உலகை காத்த சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த இரவு முழுவதும் விழித்திருந்து அவருக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாதாரண மனிதன் முறையாக விரதம் இருந்து சிவராத்திரி இரவை கழித்தால் அவன் தனது கர்ம வினைகளை குறைத்து ஆன்மீக பாதையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும், மோட்சத்தையே அடைய முடியும் அப்படிங்கிறது இறை நம்பிக்கை. எது எப்படி இருந்தாலும் இந்த சிவராத்திரியில் விரதத்தை மேற்கொள்ளுங்கள், அல்லது சிவனை வழிபடுங்கள், அல்லது வீட்டில இருந்தே நீங்க தியானம் பண்ணுங்க. இந்த சிவராத்திரி நாள்ல மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட மகிழ்ச்சிக்கு அது வழிவகுக்கும். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.